இன்னைக்கு வந்து மட்டர் பன்னீர் மசாலா, சப்பாத்தி, வெஜிடபிள் புலாவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சாட்டர்டேவாக இருக்கிறதுனால எல்லாருமே ஆற்றுல இருக்கா. ஸோ அதை பண்ணி ஸ்பெஷலாக போட்டுடலாம் டிசைட் பண்ணி மட்டர் பன்னீர் மசாலா சப்பாத்தி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ மட்டர் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி எல்லாரும் இந்த ஜீராலாம் தாளிச்சு இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து பண்ணுவாங்க பன்னீர் மசாலா. நான் வந்து வேற ஒரு ஸ்டைல்ல நான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு கிரீமி டெக்ஸ்டர்ல கொடுக்கும். அது நான் பண்றேன். 4 வெங்காயம், 4 தக்காளி ஈக்குவலான ப்ரொபோர்ஷன்ல எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் இது மட்டர் எடுத்திருக்கேன், பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இங்கே வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி இந்த பன்னீர் கிடைக்காது. ஒரு மாதிரி சீஸ் பன்னீர் அந்த மாதிரி டைப்பில் தான் கிடைக்கும். ஸோ வந்து இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். சரி, ஓகேவா? எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ஃபஸ்ட்டு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். சரி, இதுக்கு கரம் இது எதுவுமே தேவையில்லை, பட்டை லவங்கம் எதுவுமே தேவையில்லை நான் பண்ணுற ஸ்டைலுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் போடணும். இந்த ஸ்டேஜில் வதக்கிக்கணுமா? இந்த ஸ்டேஜில் வதக்கிக்கணும். ஆமாம், இந்த ஸ்டேஜ் வதக்கிண்டு அப்புறம் தக்காளியை போட்டுக்கணும். தக்காளியை நல்லா வதங்கணும். இது வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ரஃப்பாக கட் பண்ணால் போதும். எப்படி நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அந்த மிக்சியில் போட்டு. ஸோ அது வந்து இது பண்ணினா போதும். சரி, இதுக்கு பச்சை மிளகா? இதுக்கு பச்சை மிளகா தேவையில்லைம்மா. இதுக்கு பச்சை மிளகா நான் போட மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், ஆற விட்டுட்டு. அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டுட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லுவேன். சரி, இந்த ஸ்டேஜ் அளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா வதங்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும். இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற வைங்க கொஞ்சம் நேரம். இப்போ இந்த கொஞ்சம் புகை வர்றது இல்லைம்மா இங்கே. ஆமாம், இந்த புகை வந்தாலே இந்த மேலே இந்த பாருங்க அலாரம் ஒன்று இருக்குது. அலாரம் அது என்ன ஆகிடும், டக்குன்னு கொஞ்சம் புகை வந்தாலே வந்து கிங்கின்னு கத்த ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடும். இங்கே எண்ணெயை வச்சு பொரிச்சாலோ இது பண்ணினாலோ அது ஒரு ப்ராப்ளம் இங்கே. அது கொஞ்சம் நம்ம ஊர் அளவுக்கு இங்கே யாரும் அந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க. இங்கே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஃபுட்டு, ஸ்பைஸ் லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே. அதே நம்ம இங்கே இந்த பன்னீர் மசாலாலாம் சாப்பிட்டுட்டு சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் உரைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே பெப்பர்ஸ்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப காரமே இல்லாமல் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம கேப்சிகம்லாம் சாப்பிட்டானோ பயங்கரமாக எதை சாப்பிட்டாலும் உரைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சட்னிலேருந்து சாம்பார்லேருந்து எதை சாப்பிட்டாலும் உரைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் திரும்பி ஊருக்கு போகும்போது பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ நல்லா ஆறிடுது. இப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. இதில் என்னன்னா நல்லா வந்து நைஸாக அரைக்கணும், ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை அரைச்சி முடிச்சாச்சு. எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்து நைஸாக இருக்கணும் அந்த டெக்ஸ்சர். ஓகே, மட்டர் பன்னீர் மசாலாவுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து ஆற்றுல அரைச்ச சாம்பார் பொடி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து மிக்ஸ்டு மசாலா பவுடர்னு சொல்லி கிடைக்கும் அது. ஸோ இந்த பவுடரை கொஞ்சம் போட போகிறேன் நான். சரி, ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி மிக்சரை, அதே வானல்லே நம்ம திருப்பி பண்ணிடலாம். இதுக்காக திருப்பி இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ இந்த அரைச்சி வச்ச இது என்னென்னா அரைச்சி வச்ச மசாலாவை அதில் வானலில் கொட்டிட்டேன். ஆமாம், சரி. இப்போ அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறியா அலம்புறதுக்கு? ஒரு டம்ளர் தண்ணி விட்டுண்டு அதை நல்லா இப்போ கொதிக்க விட போகிறோம். சரி, நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடர் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம்.
என்ன இதை வேஸ்ட் பண்ண போறேன்னு பார்க்காதீங்க. இதுலயும் அதுலயும் கொஞ்சம் சொட்டு தண்ணியை விட்டுடுவேன். நான் அப்படியே போட மாட்டேன் சிங்க்ல. சிக்கன பேர் வழி இல்ல அது பாக்கும்போது தெரியும் தட்டுல வந்து இவ்வளவு வேஸ்ட் ஆமா பண்றாங்க. ஆமா அது யாராவது ஒருத்தர் சொல்லவும் சொல்லுவா இவ்வளவு வேஸ்ட் பண்றேன் அப்படின்பா. என் மாட்டு பொண்ணு கொஞ்சம் சிக்கனம் தான், நான் அதுல பெருமைப்படுறேன். உண்மையிலேயே தாந்தும் கிடையாது. இப்போ இது நல்லா வதங்கணும். ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லாவே கொதிக்க விட்டுடுங்க. நம்ம உப்பு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் தேவைப்படுறது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட். பிரியா, நீ உப்பு போடுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த பாட்டிலோட அப்படியே அவனும் அப்படிதான் போடுறான், நீ அப்படிதான் போடுற, பயமா இருந்தது கொஞ்சம். நம்ம ஊரு அந்த டாடா சால்ட் மாதிரி அவ்வளவு கரிக்கல, எவ்வளவு போட்டாலும் அது வேணும், உப்பு வேணுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, நானே அன்னைக்கு தட்டைக்கு இப்படிதான் போட்டுட்டு பயமா இருந்தது. ஆனா போறல, அப்புறம் கொஞ்சம் போட்டுட்டேன். ஓகே ஓகே, அது அப்படிதான். இங்க அது ஒரு 10 நாள் சமைக்கும் போது நம்மளுக்கே அது புரி போட்டுடும் இன்னும் தேவையான. ஆனா இதை வச்சுட்டு ஊர்ல போய் சமைச்சோம்னா கரிக்கும், பயங்கரமா கரிக்கும். நம்ம ஒரு இதுக்கு பழகிட்டோம். நம்மள கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ண வேண்டியது. ஆமா ஆமா, இங்க தைரியமா போடலாம், அப்படி கரிக்கவே கரிக்காது. இங்க காரமும் வந்து நம்ம என்னதான் ஊர்ல இருந்து அரைச்சுன்னு வந்து மிளகா அப்படி வச்சு யூஸ் பண்ணாலும் தெரியல, அது நாளாயிடுறதுனால என்னன்னு தெரியல, சுத்தமா வந்து உரைப்பு அடங்கிடுறது டோட்டலா. இங்க வெதரும் உங்களுக்கு இப்படி இருக்கா? ரொம்ப இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஆக்சுவலி. இப்ப ஆக்சுவலி பரவாயில்ல பிப்ரவரிங்கிறதுனால. லாஸ்ட் மந்த்லாம் -5 -3 அப்படி போயிட்டு எனக்கு இந்த பிப்ரவரிக்கே குளிர் தாங்கலையே, பண்ண முடியல. பழகிடும், இன்னொரு 1 மாசத்துல அது பழகிடும். வெளியில போயிட்டு வர்றது நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை, நம்ம போய் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. இங்க நம்ம தான் எல்லாமே போய் பால் தயிர் எல்லாமே வாங்கணும். இங்க தயிரும் வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு ஈஸியா வரைஞ்சிடாது. இங்க என்னதான் நம்ம பண்ணி அவன்ல வச்சு பண்ணுங்க என்னென்னவோ சொல்லுவாங்க ஐடியா, என்ன சொன்னாலும் அந்த இதுக்கு பர்ஃபெக்டா வராது. ஒரு மாதிரி நூல் இழுத்த மாதிரி தான் அது வர்றது மோஸ்ட்லி. இப்ப தயிரும் பார்த்தீங்கன்னாமா, இங்க தயிரும் இப்ப நம்ம எப்படி பால் வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி இங்க தயிர் வாங்கிட்டு ரெகுலரா தயிர் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா நல்ல திக்கா இருக்கு, கிரீமியா இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இதுலயே லோ ஃபேட், நேச்சுரல் யோகர்ட் இது எல்லாமே கிடைக்கிறது. திக் இது எல்லாமே கிடைக்கிறது. இது கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ள புலவு போட்டுடலாமா? இப்ப ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த பீஸ் எடுத்து போட்டுடுங்க. இது ஃப்ரெஷ் பீஸ் தான் அது, ஸோ அதனால வந்து டைரக்டா வேக விடணுங்கிறது கிடையாது. நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம வந்து பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஒரு 10 முந்திரியா? ஒரு 10 முந்திரி இருக்குமா. ஸோ நல்லா ஒரு ஹோல் மில்க் எடுத்துட்டுருக்கேன். அதோட கொஞ்சமாக ஹோல் மில்க் விட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அது அப்படியே ஃபைனலாக அதுவும் பன்னீரும் போட்டு இறக்க வேண்டியது. கட் பண்ண பன்னீர் இந்த ஸ்டேஜில் கட் பண்ண பன்னீரை போட்டுட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பும் ஹோல் மில்க்கும் எடுத்துட்டேன் இல்லையா, முந்திரி பருப்பு அரைச்சது. ஆமாம், அரைச்ச விழுதா அதில் அப்படியே விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி இருந்ததுன்னா மேலே போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு இது பண்ணி கஸ்தூரி மேத்தி போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடு. நேற்றுக்கு சந்தோஷ் பண்ணா மஷ்ரூம் கிரேவி, இன்னைக்கு நீ பன்னீர் கிரேவி. ஆமாம், என்ன மட்டர் பன்னீர் மசாலா. மட்டர் பன்னீர் மசாலா. அந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு தெரியாது, இவெல்லாம் தான் பண்ணுவா. அடுத்தது வெஜ்ஜு புலாவுக்கு கறிகாலாம் நறுக்கி வச்சுருக்கா. வெங்காயம், பூண்டு, இஞ்சி. இது எதுக்கு பிரியா இப்போ? இது இது வந்து இப்போ நம்ம வெஜிடபிள் புலாவ் பண்ண போகிறோம்.
பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாயும் எவ்வளவு போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலி வந்து ஃப்ரோசன்ல எடுத்தது. இந்த ஊர்ல ரொம்ப காரம் எல்லாமே ஸ்பைஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ஊர் அளவுக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸ் வேணும்னா இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டாதான் வந்து இதுவாகும். இது வந்து நம்ம புலவு பண்றதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இது. ஸோ கொஞ்சம் கீ எடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் கீயை நிறையா போட்டு, கீ எவ்வளோ நிறையா போடுறோமோ அவ்வளோக்குள்ளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி. சாரி, இது வந்து இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஊரில் இப்படி நீங்கள் என்ன இப்போ காய்ச்சி வச்சுன்னா அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் இப்படி ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ அது இப்படி தான் இருக்கும் இங்கே. இது நல்லா காஞ்ச உடனேயும் பட்டர் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, பட்டர் மாதிரி இருக்குல்ல. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பசிக்கும் போது சாதம் போட்டுட்டு நெய் விடலாம்னா அது வரவே வராது, உருவே உருகாது. அது இன்னும் நம்மளுக்கு ஹார்டா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பட்டை இதெல்லாம் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் இதுவாகட்டும், வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோனையும் வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு சும்மா ஒரு வாசனைக்கு ஒரு 4 பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இது இஞ்சி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது என்னது? இது வந்து ஜீரகமா. நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் ஜீரகத்தை போட்டுட்டு தான் முதல்ல நம்ம வதக்குவோம் அங்க ஜெனரலா புலாவில். இங்க வந்து அடுப்பு வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் டைப்ல இருக்கிறதுனால போட்ட அடுத்த செகண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கா கருப்பாயிடுறது. ரொம்ப கருப்பாயிடுற அளவுக்கு போயிடுது. ப்ரௌனுன்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுறது. அதுக்கு நான் எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் அதுல போடுறது. கொஞ்சம் அப்பதான் அந்த கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும். ஸோ இப்போ எல்லா கருகினா மாதிரி. ஆமா, கருகினா மாதிரி ஆயிடுறது. சரி சரி. கொஞ்சம் நம்ம ஊருக்கு இது பண்ற மாதிரி கொஞ்சம் மாத்தி தான் பண்ற. ஒரு பொறுமையா பண்ணலாம்னு நினைச்சிட்டு திடீர்னு வெடிச்சிடும் அது ஒரு மாதிரி. அப்புறம் அது யூஸே பண்ண முடியாம வேஸ்டா போயிடும். உங்களுக்கு காஃபில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா காஃபி போடுறோம்னா வேற எங்கேயும் கவனம் இருக்கக்கூடாது, அது பக்கத்துலயே இருக்காங்க. டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதுதான் ஒரு கஷ்டம். அது கொஞ்சம் எனக்குமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, புரிஞ்சிருக்கு. என்ன இந்தியாவிலேருந்து ரொம்ப என்ன மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அடுப்பு தான் எனக்கு மெயினாக. இப்போ சுட்டப்பெலாம் கண்டிப்பாக அது வந்து இங்கே வந்து பண்ணவே முடியாது. என்னதான் நம்ம அவனில் வச்சு எடுத்தாலும் அந்த வாசனை கிடைக்காது. சுட்ட வாசனை கிடைக்காது. அந்த நானு எஸ்பெஷலி வந்து நம்ம அடுப்புல போட்டு திருப்பி போட்டு எடுக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் இதுல வரும் நம்மளுக்கு. கண்டிப்பா என்ன மிஸ் பண்றீங்கன்னா 2 தான் கண்டிப்பா. சுட்டப்பழம், இந்த வெத்த குழம்புக்கு சுட்டப்பழம் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த ஒரு இதை வந்து ரொம்ப இங்க மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. சொல்லு. இப்போ நம்ம காய்கறிலாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ நான் அதை வந்து ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். ரைஸ் குக்கரில் எல்லாத்தையும் போட்டுடுறேன். இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். கொஞ்சம் ஹீட் வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். சரி. தண்ணி எவ்வளோ? இப்போ 2 டம்ளர் போட்டிருக்கியா ரைஸு? ஆமாம், 2 டம்ளருக்கு வந்துட்டு 4.25 தண்ணி வைப்பேன். ஓ சரி. நம்ம பெரிய டம்ளரில் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதனால நமக்கு கரெக்டாக இருக்கும். 2 டம்ளருக்கு 4.25. இப்போ நல்லா வதங்கிட்டு ஸோ ரைஸை போட்டுட்டு தண்ணி ஆல்ரெடி கலந்து வச்சுருவேன் 4.25 டம்ளர். ஸோ அதை அப்படியே விட்டுட வேண்டியது. சிக்கனத்தில் உப்பு போட்டல? ஆமாம், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ரைஸ் வைக்கிற அளவுக்கு இதுவாகலை. சரி. இது குக் ஆகட்டும்.
என்ன கொத்தமல்லி புதினா எதுவும் போடலான்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி எதுவும் வாங்கலை, இனிமேல் தான் போய் வாங்கணும் இந்தியன் ஸ்டோரில். புதினா நம்ம பால்கனி மாடி தோட்டத்தில் இருக்குல்ல, அது நான் எடுத்துட்டு வரேன். ஆக்சுவலி போகாத, அது பத்தாது. சரி வேணா போய் பாருங்க, இருந்ததுன்னா அப்படி சும்மா கார்னிஷ்க்கு வேணா மேலே போட்டு விடுங்க. இதுதான் எங்கள் பால்கனியில் கிடச்ச புதினா. போன ஏப்ரலில் வந்துட்டு நட்டு வச்சுட்டு போனது தொட்டியில், குட்டி குட்டி தொட்டியில். ஏப்ரல் வந்துட்டு மே 18 கிளம்பிட்டேன், அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னுட்டு. ஆனால் 1 இயரை கிடைக்கிறது. எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்புமாங்க. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க இதெல்லாம். இப்போ ரெடியாக எடுத்து மட்டர் பன்னீர் மசாலா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.